ஸோ வணக்க மக்களே, இப்போ வரைக்கும் கரண்ட்டாக ஹேங் அவுட் கமெண்ட்ரிக்கு உங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலோடைய ப்ரிவியூ பார்த்துடலாம். பிளேயிங் லெவல்லேருந்து பிச் கண்டிஷன்லேருந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெடிக்ஷன்ஸோட எல்லாத்தையும் டீகோட் பண்ண போகிறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், அப்போ சொல்ல அப்டேட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஷார்ட் ஸ்பீடாக புரிய வரும். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஸ்போர்ட்ஸ் கண்டென்ட்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ WWE வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி நம்ம ரெஸ்ல் ஹேங் அவுட் சேனலும் ஒரு சேனல் வச்சிருக்கோம். மெஜாரிட்டியான பேர் பார்த்துருப்பீங்க, பார்க்காதவங்க அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ளே மூவ் ஆகலாம். அண்ட் ஆல்சோ இந்த கிரிக்கெட் செக்மெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் அப்கமிங் ப்ரோ கபடி ரிலேட்டட் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். அப்கமிங் நம்ம ஆக்ஷன் ரிலேட்டட் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவல்லேருந்து எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக டீகோட் பண்ணிடுவோம். அப்கமிங் எல்லாம் ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ண போகிறோம். WWE வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாகவே சேனல் வச்சிருக்கோம், அதையும் போய் செக் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ கரண்ட்டாக நம்ம வீடியோக்குள்ள WTC ஃபைனல் இந்தியா என்னதான் மிஸ் பண்ணியிருந்தாலும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இந்த கார்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஹைப் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. பயங்கர ஹைப்போட தான் இந்த வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறாங்க. சவுத் ஆஃப்ரிக்கா வர்சஸ் ஆஸ்திரேலியாக்கான வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேட் கமிங்ஸ் ஆஸ்திரேலியாவை லீட் பண்ண போறாரு. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய டெம்பா பவுமா வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவை வந்து லீட் பண்ண போறாரு. பல எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்க போகிற நிலையில் இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டீம் ஆகுன்னு கேட்டிங்கன்னா, ஸோ ஜூன் 11 to 15 வரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. அதாவது இன்னைக்கு மதியானம் 3:30க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா லைவ் ஸ்ட்ரீமை ஸ்டார்ட் பண்ணிடுவேன்றதை சொல்லியிருக்காங்க. எப்போயும் போல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம்ன்றதை சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் பொறுத்த வரைக்கும் ஜியோ ஹாட் ஸ்டார்லேயும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆல்சோ நிறைய பேர் கிரிக்கிஃபை வச்சிருப்பீங்க, அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துக்கலாம். கிரிக்கிஃபை பற்றி தெரியாதவங்களுக்கு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, அதை பற்றி நான் செப்பரேட்டாகவே ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிச் அண்ட் கண்டிஷன்ஸ் ரிலேட்டட் பார்த்தலாம். பிச்சை பொறுத்த வரைக்கும் இது ஆல்மோஸ்ட் ஒரு டை பிச்சுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரைக்கும் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாட்ஸில் தான் நடக்குது. ஸோ லாட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பிச்சாக இருக்க போது. அண்ட் ஆல்சோ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னர்ஸ்க்கு பயங்கர இம்பாக்ட் இருக்குன்றதை வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஃபார்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் கரண்ட்டாக இடியுடன் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெய்யறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்றதையும் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் கொடுத்து ரெண்டு டீமோட ஜேர்னியை வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். ஸோ ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 4 டெஸ்ட் மேட்ச் அப்புறம் ஒரு டிராவோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த WTC ஃபைனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வராங்க. அது மட்டும் இல்லாமல் சவுத் ஆஃப்ரிக்கா பொறுத்த வரைக்கும் கடைசி 5 டெஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த WTC ஃபைனலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. போத் ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்படுறாங்க. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்கும்போது பேட் கமிங்ஸை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு ICC டோர்னமெண்ட் ஃபைனல்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தோத்தது கிடையாது. அவருடைய டீமை லீட் பண்ணி தோத்தது கிடையாதுன்ற ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ இந்த சைட் டெம்பா பவுமா கிட்ட வந்தோம்னா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ரெக்கார்டு வச்சிருக்காரு. அவருடைய ரெக்கார்டை பொறுத்தவரைக்கும் இது வரைக்கும் கரண்டாக சவுத் ஆஃப்ரிக்கன் ஹிஸ்ட்ரியில் இவர் டெஸ்ட் மேட்சை லீட் பண்ணி ஒரு மேட்ச் கூட தோத்தது கிடையாதுன்ற ரெக்கார்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சிருக்காரு. ஸோ இதனாலே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட பார்க்கப்படுற நிலையில் இப்போ வரைக்கும் கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தலாம். சவுத் ஆஃப்ரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரியான் ரிகல்டனும் நம்மளுடைய மார்க்கரமும் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்மளுடைய VN முல்டர் இருக்க போறாரு. டெம்பா பவுமா அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேப்டனு. கிறிஸ்டியன் ஸ்டப்ஸ், டேவிட் பெடிங், கைலே வெர்னே, மார்க்கோ யான்சன், கேசவ் மகாராஜ், ரபாடா அண்ட் ஆல்சோ லுகிசானி இங்கிடி இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இருக்க போகிறாங்க. இதுவே நம்ம ஆஸ்திரேலியன் சைடு வந்தோம்னா நம்மளுடைய குவாஜாவும், நம்மளுடைய அபிஷேன், கேமரான் கிரீன், ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட், டியூ வெப்ஸ்டர், அலெக்ஸ் கேரி, பேட் மிச்சல் ஸ்டார்க், நேதன் லியன் அண்ட் ஆல்சோ ஜேஸ் ஹேஷல்வுட். ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன்ஸில் இருக்க போகிறாங்க. டீம்ஸும் ஒரே ஒரு ஸ்பின்னரை வச்சு தான் மூவ் பண்ணுறாங்க. இது ஒரு நல்ல ஸ்பின்னுக்கு அட்வான்டேஜான பிச்சுன்னு இருக்கும்போது ரெண்டு டீமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்பின்னர் தான் நம்பி போகிறாங்க. ஆஸ்திரேலியா மேபி வந்து பார்த்தீங்கன்னா மானஸ் லெபுஷன் வந்து பார்த்தீங்கன்னா பவுலிங் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவர் போடுற பட்சத்துக்கு ஒரு சில விக்கெட்ஸும் எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ கடைசியாக ப்ரெடிக்ஷன்ஸுக்கு வந்துடும். ஸோ யார் தான் ஜெயிப்பா? ஸோ உங்கள் ஒப்பீனியன் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. நான் ஒரு 60-40 வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டேன். ஸோ 60 பொறுத்த வரைக்கும் நான் வந்து இந்த இடத்துல சவுத் ஆஃப்ரிக்கா போகிறேன். அண்ட் ஆல்சோ ஒரு 40% வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆஸ்திரேலியா போகிறேன். ஸோ உங்களோட ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ ஸ்டே சேஃப்.